எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இன்றைக்கி வந்து 9/11/2026 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சப்ஜெக்ட் அட்வைசர் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ மட்டும்தான். ஸோ நம்மளுடைய கால்குலேஷன் மாதிரி இந்த நம்பர்ஸில் மூவ் ஆகுதா, நிஃப்டி மூவ் ஆகுதா, அதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் க்ளோஸில் நிஃப்டி என்ன நடந்திருக்குன்னா 26,876 25,276 க்ளோஸ் ஆகிருக்குது. ஃபியூச்சர் வந்து 25,965 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ ப்ரீமியமாக 88 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் வந்து 263 பாயிண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 263 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்குது. ஸோ 88 பாயிண்ட் ப்ரீமியம் கிடச்சிருக்குது இப்போ. ஸோ இப்போ 88 பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த ப்ரீமியம் வச்சுக்கிட்டு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நிஃப்டி வந்து மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து 25,000 25,920 25,876 26,123. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 25,999 25,778 25,630 இதெல்லாம் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டியை பொறுத்தவரை. ஸோ இந்த ட்ராவல்லாம் தான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸாக பார்த்திங்கன்னா 25,880 25,950 எடுத்துக்கிட்டு செக் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து 123 நிஃப்டி 25,880 வந்து 126 சியும் பிஇ வந்து 75 இருக்குது. அது 25,950 வந்து 73 வந்து 71 சியும் 123 பிஇ இருக்கும். ஆல்மோஸ்ட் ஈக்குவலில் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஈக்குவலை. ஸோ இந்த ஈக்குவல் பேஸ் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி நிஃப்டி மூவ் ஆகலாம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ் ஆகலாம்னா 123 111 34 163 78. ஸோ இந்த நம்பர்ஸ் 167 28 நம்பர்ஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இதுலேருந்து தோணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நாளைக்கு எப்படி மூவ் ஆகுது, ஏன்னா இன்றைக்கி நடந்த பிளட் பார்த்தா நாளைக்கு கண்டினியூ பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியாது நமக்கு. இப்படி கண்டினியூ பண்ணி போனாங்கன்னா அடுத்து ஃபர்தராக 25,630 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 25,630 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே பிளட் பாத் கண்டினியூ ஆச்சுன்னா அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்லை ஒரு 100 பாயிண்ட் மேலே ஏற்றியும் காட்டினாங்கன்னா காட்டலாம். ஸோ இது வந்து நாளைக்கு நடக்க போகிற சினியாரிட்டியோடையது. பட் இதே இம்பேக்ட் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தெரிய வருது. பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 263 பாயிண்ட் நெகட்டிவ் எடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த கேப் அப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக மேலே வந்துட்டு கூட போகலாம். பார்க்கலாம் கேப்பை ஃபில் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.